இன்னைக்கு எபிசோடில் ஹீரோனோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோனோட வீட்டுக்குமே செகண்ட் ஹீரோமே வந்திருப்பான். வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனுமே வந்திருப்பான். வீடெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோன்ட்ட இருந்துமே இவனுக்கு கால் வரும். அவளுமே சொல்லுவாள், கம்பெனி விஷயமா இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, நைட்டு நீ வந்துடு மறக்காமல் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவாள். இவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோன்ட்டுமே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி இவள் ஹீரோவை கூப்பிட்டுருப்பா. ஆனால் ஹீரோ என்னால் வர முடியாது, எனக்கு தான் ஆல்ரெடி உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி ஹீரோவுமே சொல்லியிருப்பான். அதனால் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு இவளுமே இவங்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பா. பேசிட்டு அவாட்டுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் பேசிகிட்டு இருப்பா. இவனுமே இங்கே ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோனோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோனோட அம்மாவுக்குமே திடீர்னு சொல்லிட்டு உடம்பு முடியாமல் போயிடும். அதே டைமில் இன்றைக்கி தான் இவங்களுக்கு இன்டர்வியூவாகவும் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஜாப்க்குரிய இன்டர்வியூமே இன்றைக்கி தான். இவங்க ரெண்டு பேராலுமே போக முடியாமல் இருக்கும். அப்போ அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, என்னோட உடம்ப நான் பார்த்துக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க இன்டர்வியூக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க. ஆனால் ஹீரோயினி போக மாட்டாங்க. அவள் தம்பியை மட்டும் அங்கேருந்து அனுப்பிவிடுவா. நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, நான் கூட அடுத்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணி நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, அம்மா கூட நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் தம்பியை மட்டும் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இவங்க அம்மா கூட இருந்து அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பா. அதே டைம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோவுமே ஹீரோனோட வீட்டுக்கு தான் வருவான். உன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுமே வருவான். அப்போ அவள்கிட்டமே கேட்பான், என்ன இன்றைக்கி உனக்கு இன்டர்வியூ மாமே நீ போகலையா அப்படின்றப்போ, இன்டர்வியூ எப்போனாலும் பார்த்துக்கலாம், என் அம்மாவுக்கு முடியலை, என் அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், இந்த இன்டர்வியூ இல்லைனா நான் அடுத்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் பார்த்துப்பேன், அதனால் நான் இப்போ என் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவாள். இதெல்லாம் பார்த்துட்டு இவனுமே சொல்லுவான், என் அப்பாவும் உன்கிட்ட சொன்னாங்க, நாளையிலேருந்து நீ எங்கள் அப்பாவோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ இவளுமே சொல்லுவாள், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லை, என் அம்மாவோட உடம்பு சரியானதுக்கு அடுத்து எந்த வேலைனாலும் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறப்ப அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, இங்கே பாரு என்னோட உடம்பு எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ ஃபஸ்ட்டு உன் வேலையை பாரு, நாளைக்கு போய் அந்த வேலையில் ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொன்னதுக்கு அடுத்தா இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே மறுநாள் போயிட்டு அந்த கம்பெனிலையுமே ஜாயின் பண்ணுவாள். ஹீரோ அப்பாவோட கம்பெனியில் தான் ஹீரோயினுமே போய் ஜாயின் பண்ணுவாங்க. அன்றைக்கி நைட்டு அவளுக்கு பர்த்டேவாக இருக்கும். இந்த பர்த்டேவில் எப்படியாவது இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவளை நம்ம வந்துட்டு நம்ம பக்கத்துக்கு இழுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே என்னெல்லாமோ ஐடியாவெல்லாம் பண்ணி பார்ப்பான். அதே போல் அவளுமே அவளோட வேலையை முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வருவாள். அதுக்குள்ளே இவன் வீடே பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். கூட அவங்க அம்மாவுமே இருப்பாங்க, ஹீரோனோட அம்மாவுமே. ஈவனுமே அவளுக்கு கொடுப்பாங்க, ஒரு ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இவளுமே அந்த ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு வந்து நின்றுட்டுருப்பா. அப்போ ஹீரோமே கேட்பான், ஆண்டி நான் உங்களோட பெர்மிஷனோட அவள் கூட ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிக்கலாமா அப்படின்றப்ப அவங்க அம்மாவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, இதில் என்ன. அப்போ ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோனோட தம்பியும் செகண்ட் ஹீரோவுமே அங்கே வருவாங்க. இவளுக்கு பிறந்தநாள் இல்லையா, அதுக்கு விஷ் பண்ணுறதுக்காக செகண்ட் ஹீரோவுமே அதே டைமுக்கு அங்கே வருவான். பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இவனுமே இருந்துக்கிட்டு அவளுக்கு விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுவான். என்னாச்சு அவையா இவ்வளோ கோவமாக கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடியே ஹீரோயினுமே போவாங்க, அதுக்கு பின்னாடியே ஹீரோவுமே போவான். அப்போ அவங்க தம்பிக்கிட்ட தான் கேட்பாங்க, என்னாச்சு ஏன் அந்த பையன் அவ்வளோ கோவமாக போகிறான் அப்படின்றப்போ, அம்மா நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்றப்போ, என்ன பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி அவளுக்கு பிறந்த நாள், அதை செலிப்ரேட் பண்ணது தப்பா அப்படின்றப்போ, அதை நீ செலிப்ரேட் பண்ணது தப்பு இல்லை, உன்னை சுற்றி பாரு, ஹீரோ என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான் பார்த்தியா, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நான் அவங்க ரெண்டும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன், அதனால தான் சரின்னு நினச்சிட்டு ஓகே அவன் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றப்போ, ஹீரோ நம்ம அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காம்மா, சுற்றி பாரு உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி அவன் தம்பி சொல்லுவான். அதுக்கடுத்தான் பார்த்தா அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருப்பான். இந்த பக்கம் இவன் கோவமாகவே வந்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி தான் சமாதானப்படுத்தி, இங்கே பாரு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்போ இவனுமே அவளுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுப்பான். இவங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுத போயிருப்பாங்களா, எக்ஸாம் எழுத போயிட்டு சுற்றுறப்போ அந்த ஒரு கடையில் ஒரு செயினை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்திருப்பாங்க. இவன் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தாலும் அப்போது அதே செயினே இவன் இப்போ வாங்கிட்டு வந்திருப்பான், இவளுக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவனுமே கேட்பான், என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயின்மே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட சம்மதத்தை சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஒரு தூரமாக நின்றுட்டு இதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோவோட வீட்டில் தான் கட்டுவாங்க. ஹீரோவுமே தூங்கி எழுந்திப்பான். சரி ஹீரோயினி வந்து அவனை லவ் பண்ணுறான், மேரேஜ் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் இவன் இதுக்கடுத்து விலகிடுவான், அவளுக்கு எதுவும் டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தா இவன் வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம், அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு, செகண்ட் அட்டெம்ப்ட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு, மூணாவதாக ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், அப்போனா தான் ஹீரோயினியை நம்மளை லவ் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி திருப்பி ஏதோ ஒரு பிளான் போட்டுட்ருப்பான். ஆக மொத்தத்தில் ஹீரோயினை விட்டுட்டு இவன் போகாமல்
திருப்பி என்ன பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே செகண்ட் ஹீரோட அம்மா அப்பாவை தான் காட்டுவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. செகண்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பேசி முடிச்சிடலாம் அப்படின்றக்காக தான் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. தடபுடலாம் பயங்கரமாக ஏற்பாடுமே பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோயினி, அவங்க அம்மா, தம்பி எல்லாருமே அந்த ஹோட்டலுக்குள்ளே வருவாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஆள் கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்கும். ஹீரோயினோட அம்மா பார்த்தோன்னே இவங்களை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்க அம்மாவுமே கொஞ்சம் பதட்டமாகவே வந்து அவங்கக்கிட்ட கையை கொடுத்துட்டு வந்து உட்காருவாங்க. செகண்ட் ஹீரோட அப்பாவுமே கேட்பான், ஆமாம்மா உன்னோட அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னேன், எனக்கு மறந்து போயிடுச்சே, கொஞ்சம் சொல்லேன் அப்படின்றப்போ அவளுமே தயங்கிக்கிட்டே சொல்லுவாள், என்னோட அம்மா ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவளுமே ஒரு பொய்யை தான் சொல்லுவாள். இதெல்லாம் கேட்டுட்டு இவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருப்பான். திருப்பி கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவான். என்கிட்டே நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான். ஏம்மா உனக்கு என்ன ஞாபகமே இல்லையா, நல்லா யோசிச்சு சொல்லி என்னை யாருன்னு சொல்லி உனக்கு ஞாபகமே இல்லையா, உங்ககிட்ட வந்து தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷூவை வந்து ஷைன் பண்ணிட்டு போனேன், உனக்கு ஞாபகம் இல்லையா, நீங்கள் பார்க்குற வேலையே அதுதான், ஆனால் நீங்கள் ஸ்கூல் டீச்சர்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, நீயும் பொய் சொல்லியிருக்க, என்னோட பையனும் பொய் சொல்லியிருக்கான், 2 பேருமே பொய் சொல்லியிருக்கீங்க, இப்போ கேட்கும்போதாவது உண்மையை சொல்லியிருக்கலாம். ஏம்மா உங்களுக்கு கூடவா என்ன ஞாபகம் இல்லை, அப்போ ஆக மொத்தத்தில் ஒரு குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாத்தலான்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திட்டு இருப்பான். எல்லாருமே சமாதானப்படுத்தலான்னு ட்ரை பண்ணுவாங்க அவங்க அப்பாவை, ஆனால் அந்த ஆள் கேட்கவே மாட்டான். சரியான லூஸாக இருப்பான் போல. பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து செகண்ட் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுவான். இங்கே இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. அவங்க அம்மாவுமே அங்கே உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட அம்மாவும் என்னால் தான் இப்படி உன்னோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயினி அம்மா அப்படிலாம் ஒன்றும் யோசிக்காத, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் தான் சொல்லுவாங்க. மறுநாள் இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு தான் வந்திருப்பா. அங்கே ஹீரோயினுமே அந்த பைப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை சரி பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே டைமுக்கு ஹீரோவுமே அங்கே வருவான். என்னாச்சு, என்ன பிரச்சனை, வழி விடு, நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அதை கொஞ்சம் சரி பண்ணி விடுவான். அங்கே பாரு, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு பையனால் மட்டும்தான் முடியும், ஆக மொத்தத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் தேவைப்படுறான் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். அப்போ இவளுமே, ஏன் என் தம்பியை பார்த்தா பையன் மாதிரிலாம் உனக்கு தெரியலையா அப்படின்றப்போ, இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மேன் தான் தேவைப்படுறான் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு அவளை டச் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். கரெக்டாக அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோவுமே அங்கே வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இங்கே இவங்க 2 ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்தவொடனே அவனுக்கு கோவமாயிரும். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திட்டு இருப்பான். அப்போ அவளுமே சொல்லுவாங்க, பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை, அவன் ஜஸ்ட் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்தான் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். ஓ, உன்னோட அம்மாவை பார்க்க வந்தவன் தான் இவ்வளோ பெரிய பொக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இவனுமே கேட்பான். தயவு செய்து நீ தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதை காது கொடுத்து கூட செகண்ட் ஹீரோவுமே கேட்க மாட்டான். டக்குன்னு ஹீரோமே என்ன பண்ணுவானா, ஆமாடா இப்போ நான் ஹீரோயினை தான் பார்க்க வந்தேன், இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஹீரோயினி ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவளை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவனுமே டக்குன்னு சொல்லிடுவான். இங்கே ஹீரோயினிக்கு என்ன பண்ணே தெரியாது, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ அதை எதையுமே கேட்க மாட்டான். இப்போ என்ன பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இங்கே பாரு உனக்கு அறிவு இல்லையா, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்கிட்டே வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நீ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவனுமே கோவம் வந்து அவனை அடிக்க போயிடுவான். இங்கே பாரு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், ஆனால் நீ இன்னும் அவளை ஒன்றும் மேரேஜ் பண்ணவே இல்லையே, நீ மேரேஜ் பண்ணுனா அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், அதை வாழ்த்துற முதல் நானாக தான் இருப்பேன், ஆனால் நீ இன்னும் மேரேஜ் பண்ணல, நீ மேரேஜ் பண்ணலன்னா அது வரைக்கும் எனக்கும் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது, அதனால நானும் அவளை லவ் பண்ண தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இவனுமே அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்குற செகண்ட் ஹீரோக்கு பயங்கர காண்டாயிடும். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்ட இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டக்குன்னு ஒரு குத்து விட்டுருவான். ஹீரோ வாயிலேயே குத்து விட்டோன்னே ஹீரோமே பொத்துன்னு கீழே விழுந்துருவான். இதை பார்க்குற ஹீரோனுக்குமே டென்ஷன் ஆகிடும். என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவனை அடிச்ச, அவன் ஜஸ்ட் பார்க்க வந்தான், இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படாமல் தேவையில்லாத இடத்துல நீ இப்போ எதுக்கு கோவப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க. ஏன்னா முந்தின நாள் அவங்க அப்பா அவ்வளோ பேசியிருப்பாங்க, ஆனால் அவன் பெருசாக எதுவுமே பேசவே மாட்டான், அமைதியாகவே இருந்திருப்பான். அந்த பொய்யை சொன்னதே இவன் தான், கடைசியில் இவங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் ஆயிருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல இவன் எதுவுமே பேசியிருக்க மாட்டான், அமைதியாகவே இருந்திருப்பான். இந்த இடத்துல மட்டும் இவன் ரொம்ப கோவப்பட்டவன தான் ஹீரோயினுக்குமே ரொம்ப கோவமாயிடும். எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படாமல் இங்கே வந்து கோவப்பட்டு அவனையே இப்போ நீ தேவையில்லாமல் அடிச்சு அப்படின்ற மாதிரி கத்துனவனை இதை கேட்டால் செகண்ட் ஹீரோவுக்கு ரொம்பவே காண்டாயிடும். அவனுமே அங்கேருந்து போயிடுவான். இங்கே ஹீரோவுமே ரொம்ப வலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். அதை ஹீரோயினுமே பார்த்துருவாங்க. போதும் போதும் அவன் போயிட்டான், நீ நடித்ததெல்லாம் போதும், தயவுசெய்து எழுந்திச்சு போறியா அப்படின்றப்போ, ஐயோ என்னால் எந்திக்க கூட முடியலையே, என்னால் எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பான். இப்போ நீ போறியா இல்லை நானே போகட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் மட்டுக்கு படுத்தே கிடந்தவனே சரி நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே வீட்டிலேருந்து வெளியே போயிடுவாங்க. அதுலேருந்து செகண்ட் ஹீரோவுமே பயங்கரமாக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான். டெய்லி வீட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு தான் வீட்டுக்குமே வருவான். அப்படி வந்தாலும் இவங்க அப்பா சும்மாவாக இருப்பான். டெய்லி தொணன்னு சொல்லிட்டு ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பான் அவனை பிடிச்சி. அந்த டார்ச்சர் தாங்காமல் திருப்பியும் அவன் தண்ணி அடிச்சுட்டே தான் டெய்லியுமே வந்துகிட்டே இருப்பான். ஹீரோயினுக்குமே காண்டாக்ட் பண்ணி பார்ப்பான். ஆனால் ஹீரோயினி ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியாது. இங்கே வீட்டுக்கு போனால் அவங்க அப்பாவோட தொல்லை, இந்த பக்கம் ஹீரோயினுமே கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் இருக்காங்களா.
அதை நினச்சி இவன் இன்னும் அதிகமாகவே தண்ணி அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவான். எதை பற்றியுமே யோசிக்காமல் படிக்கக்கூட முடியாது. அதனால் சரியாக படிக்கக்கூட மாட்டான். எப்போதுமே தண்ணி அடிச்சுட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற அவங்க அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்கணும். சரி நம்ம பிள்ளை தண்ணி அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு திருப்பியும் இவன் கத்திக்கிட்டே தான் இருப்பான். அவன் திருப்பி திருப்பி தண்ணி அடிச்சுட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வருவாங்க. பார்த்தா அவங்க அம்மா அவங்க லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிராமத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு அவள் தம்பிக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அம்மா எங்கே கிளம்புறீங்க, இங்கே இருங்க அப்படின்றப்போ, இல்லைம்மா நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே போயிடும். நான் இங்கே இருக்கிறது கரெக்டாக இருக்காது. என்னால் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை போயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது கரெக்ட் இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு கிராமத்தில் போயிருக்கேன். அதுக்கடுத்து நான் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புவாங்க. ஆனால் ஹீரோயினையும் அவள் தம்பியுமே விடவே மாட்டாங்க. அம்மா எங்களால் உங்களை விட்டுலாம் இருக்க முடியாது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். தயவுசெய்து எங்கள் கூட இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே எவ்வளோ கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க. போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. அதே டைமுக்கு கரெக்டாக செகண்ட் ஹீரோவுமே அங்கே வருவான். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3 பேருமே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற செகண்ட் ஹீரோக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ அவனுமே சாரி கேட்பான். அப்போ அவன் வந்ததை பார்த்தோன்னே இங்கே ஹீரோயினுக்குமே பயங்கர காண்டாயிடும். இப்போ எதுக்கு இங்கே வந்த, தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போறியா அப்படின்ற மாதிரி அவங்க பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே ப்ளீஸ் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த ஆன்ட்டிகிட்ட சாரி கேட்பான். சாரி ஆண்டி, அந்த இடத்துல எங்கள் அப்பா அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் மன்னிப்பு கேட்பான். அப்போ அவங்க அம்மாவுமே பரவாயில்லப்பா நீ ஏன் மன்னிப்பு கேட்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. ஆனால் இவனுமே ப்ளீஸ் ஆன்ட்டி மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே டைமுக்கு இவங்க அம்மா கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால ஹீரோயினுமே சொல்லுவா, அம்மா கிளம்புறதா இருந்தால் நம்ம 3 பேருமே கிராமத்துக்கு போயிடலாம். நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கவும் வேண்டாம். நம்ம 3 பேருமே பேசாமல் கிளம்பி கிராமத்துக்கு போயிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்குற செகண்ட் ஹீரோக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும். நீ அப்போ உண்மையாகவே என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்கிறியா அப்படின்றப்போ, ஆமாம் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அதை கேட்டவுடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு உடனே அவங்க அம்மாவோட காலில் பொத்துன்னு விழுந்துருவான். உடனே அவனுமே காலில் விழுற மாதிரி அந்த இடத்துல முட்டங்கால் போட்டு ஹீரோயின்ட்ட கெஞ்சிட்டு இருப்பான். தயவுசெய்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, எப்படியாவது என் அப்பாவோட மனசை நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு என் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கலாட்டியும் நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கிட்டேயுமே சொல்லுவான். ஆன்ட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் எந்த சூழ்நிலையுமே கைவிட மாட்டேன். உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளுக்கான எல்லா விஷயத்தையுமே நான் சம்பாரித்து பார்த்துக்கிறேன். அதே போல் உங்களுக்கு நிறையா கடன் இருக்குல்ல, அந்த கடன் எல்லாத்தையுமே நான் அடைக்கிறேன் ஆன்ட்டி. கல்யாணத்துக்கு அடுத்து இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. என் அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாட்டியும் நான் ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவனுமே அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். உடனே அவங்க அம்மாவுமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.